ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினோ ஸ்மார்ட் ஹோம் டிப்ஸ். வீட்டுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வினோ ஸ்மார்ட் ஹோம் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, குடமிளகாயை வச்சு எப்படி சிக்கன் டேஸ்ட்டில் எப்படி ஒரு கிரேவி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம குக்கர்லேயே செஞ்சிடலாம். அந்த ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்குற அளவு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு ஒரே ஒரு குடமிளகா இருந்தாலே போதும். நமக்கு தேவையான சப்பாத்தி, சாப்பாடு, தோசை எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு கிரேவி வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த குடமிளகாய் வந்து இந்த மாதிரி நடுவில் உள்ளதை இதை போல் வெட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வெட்டினீங்கன்னா உங்களுக்கு விதை வந்து ரொம்ப வராது. ஈஸியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த கிரேவி. இது வந்து நம்ம குக்கர்லேயே செஞ்சிடலாம். இன்றைக்கி வந்து நான் இதில் வந்து ஆச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல, அதை போட்டு செய்ய போகிறேன். இந்த அளவுக்கு நமக்கு வெட்டிக்கலாம். ஸ்கொயராக க்யூபாக வெட்டிக்கலாம். இதுக்கு வந்து ஒரே ஒரு குடமிளகாயே நமக்கு ஒரு 3 பேர் 4 பேர் வரைக்கும் சாப்பிட்ற அளவுக்கு தேவையான கிரேவி வந்து நமக்கு கிடச்சிரும். இது போல் வெட்டி எடுத்துக்கலாம். அப்புறமா வெங்காயமும் வெட்டி எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயமும் குடமிளகாயும் வெட்டி எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து அடுப்பில் குக்கர் வச்சு நம்ம பெருஞ்சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். இதுக்கு வந்து கடுகு சேர்க்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் பெருஞ்சீரகம் மட்டும் போட்டிங்கன்னா நம்ம செய்கிற கிரேவியில் வந்து சிக்கன் டேஸ்ட்டு நல்லாவே உங்களுக்கு கிடைக்கும், வாசனையாக இருக்கும். நம்ம வந்து தேவையான தக்காளி வெட்டிக்கலாம், பொடி பொடியாக வெட்டிக்கலாம். இது வந்து நம்ம வெங்காயத்தை அடுப்பில் போட்டுட்டு நம்ம இதெல்லாம் வெட்டும் போது நமக்கு வந்து டைம் சேவிங்காக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயத்தை முதல்ல போட்டதுனால அது கொஞ்சம் நல்லா வதங்கியிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம இதை போட்டுடலாம். இது எல்லாமே நம்ம டக்கு டக்குன்னு அடுத்தடுத்தே போட்டுடலாம். ஏன்னா குக்கருங்கிறதுனால நமக்கு ஸ்பீடாகவே வதங்கிடும். இன்றைக்கி வந்து நான் ஆச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். இது வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தான் நான் சேர்த்துருப்பேன். இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் இன்றைக்கி போட்டிருக்கேன். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி நம்ம போடும்போது நல்ல டேஸ்ட் வரும். இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு கரம் மசாலா தூள் இருக்குல்ல, அதை உடனே நம்ம போட்டுடலாம். உப்பு போட்டுடலாம். நம்ம இந்த மாதிரி வதக்கும் போதே உப்பு போடுறதுனால அந்த காயிலையும் உங்களுக்கு உப்பு பிடிச்சிரும். அப்புறம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், வதங்கவும் செய்யும் ஸ்பீடாக. இப்போ வந்து நம்ம குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கோம்ல, அது வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது போட்டு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ரெண்டு வதக்கு அப்படி லைட்டாக வதக்கி விட்டால் போதும். உப்பு, அந்த குழம்பு மிளகாத்தூள் எல்லாமே உங்களுக்கு ஒன்று சேர்ந்துடும். இது போல் இருக்கும். அப்புறம் நம்ம கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். போட்டு லைட்டாக வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணினா உங்களுக்கு ஒரு அரை டம்ளர் அப்படி சேர்த்தாலே போதும். ஏன்னா நம்ம கிரேவி மாதிரி தான் செய்ய போகிறோம். அதனால் ஒரு அரை டம்ளர் சேர்த்தாலே போதும். குக்கருங்கிறதுனால உங்களுக்கு உடனே விசில் வந்துடும். அதனால் நீங்கள் ஒரு அரை டம்ளர் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்து லைட்டாக கலக்கிட்டு குக்கரை வந்து மூடிடலாம். மூடி ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்துலேயே உங்களுக்கு விசில் வந்துடும். 2 விசில் விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் டேஸ்ட்லேயே நல்லா அந்த குடமிளகாய் எல்லாமே நல்லா வெந்திருக்கும். நல்லா செமி கிரேவியாக உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இது வந்து சிக்கன் கிரேவி டேஸ்ட்டில் நம்ம வந்து ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த கிரேவியை வந்து ரெடி பண்ணிடலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வினோ ஸ்மார்ட் ஹோம் டிப்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.